இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இங்க ரெண்டு பலமான டீம்ஸ் நடுவுல போட்டி நடக்க போகுது. ஒரு சைடுல ருத்ராவோட டீம் இருக்கு, அப்புறம் இன்னொரு சைடு இருக்கிறது ஜென்னி ஜாடியோட டீம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. அதை கண்டு களிக்க எல்லாரும் தயாராயிருங்க. வருண் சீக்கிரம் வா, ருத்ரா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்மளால அவனுக்கு ஃபுட்பால் மேட்ச் லேட் ஆயிட போகுது. சப்பாஸ் என்னோட சிப்பாய்களே, நீங்க ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ பிஸியா வச்சிருங்க. அது வரைக்கும் நான் என்னோட வேலையை செய்யறேன். நான் பேர்ட்ஸ்க்கெல்லாம் பயப்படுறவ கிடையாது. இப்பவே இதை துரத்தி விடுறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் பேர்ட்ஸோ கவருக்குள்ள கைது செஞ்சிரு. மாயிரா, உன்னோட மேஜிக்கு முதல்ல நண்பனுக்கும் எதிரிக்கும் வித்தியாசத்தை சொல்லி கொடு. ருத்ரா, காப்பாத்து. அட, என்னது இது? இதோ மேட்ச் ஆரம்பமாக போகுது. இந்த கிரீன் ஸ்மோக் எங்க இருந்து வருது? ஒண்ணுமே புரியல. என்னது இது? ஹலோ எவ்ரிவான், ஐ அம் காலா, மேஜிஷியன் காலா. மேஜிஷியன் காலாவா? ஆமா, காலா காலா, மேஜிஷியன் காலா. எல்லாரை விட இந்த மேஜிஷியன் காலா பெரியவன். என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் கிரீன் கலரா மாறுது? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸ்மோக் ஸ்மோக், இந்த ஸ்மோக்ல இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு. நில்லு. இப்ப நீ ஹிப்னோடைஸ் ஆயிட்ட. இப்ப எல்லாரும் என்னோட பேச்ச தான் கேப்பீங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பகைச்சுக்கிட்டா யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு. உங்க எல்லாரையும் கிரீன் கலர்ல பார்த்தா ருத்ரா என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஹக்காடா பக்காடா மேஜிக் வல. இப்ப இந்த கலர் எல்லாம் மேஜிக்கால மாயமாயிடணும். பால் பால், மேட்ச இன்ட்ரெஸ்டிங்கா மாத்து. எல்லாரையும் விட்டுட்டு ருத்ராவை மட்டும் ஒரு வழி பண்ணு. அதுங்களை துரத்தி ஆகணும். மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப பிரமாதமா இருக்க போகுது. சாரி மேடம், நாங்க லேட்டா வந்துட்டோம். ருத்ரா, யூ ஆர் லேட். இங்க பாரு, எல்லாரும் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு. சாரி மேடம், கானன் கோ. வெரி சாரி. வெல்கம் டு ஆல். கிளைமேட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அதே கேம் தான் விளையாட போறோம். ஆனா ஸ்டைல் மட்டும் இப்ப கொஞ்சம் மாற போகுது. ருத்ரா அப்புறம் ஜானியோட டீம் இப்ப மோத போகுது. லெட்ஸ் பிகின் தி மேட்ச்.
மேட்சோட தொடக்கத்திலே ஒரு கோல் போட்டுட்டான், கலக்கிட்டான் அவன். வால்டன் ஜோடே. ஆனா ருத்ராவோட டீமுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். செகண்ட் கோல். ருத்ராவுக்கு காயமே ஏற்பட்டுருச்சு போல. இந்த மேட்ச்ல ருத்ராவோட டீம் ஜெயிக்கிறது சந்தேகம் தான். சாரி ருத்ரா. இட்ஸ் ஓகே வருண். ஸ்போர்ட்ஸ்ல சின்ன சின்ன அடி படதா செய்யும். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கேம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அட இப்ப பாருங்க, மூணாவது கோலும் போட்டாங்க. எனக்கு இந்த ருத்ராவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அநேகமா இவனுக்கு இந்த நாள் சரியில்லை போல இருக்கு. This is unbelievable. இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு இன்னைக்கு நடந்திருக்கு. ருத்ராவோட டீம் 0 கோல்ஸ். ருத்ரா, something is fishy. யாரோ மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. வா. சாரி டு சே மேடம் கானன்கோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, பால் அடிக்கடி என்னதான் ஹிட் பண்ணுது. இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல. யாரோ மேஜிக் பண்ணி என்ன இன்டென்ஷனலா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே. ருத்ரா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும் புரியுது. பட் ஐ அம் ஹெல்ப்லெஸ். நவ பால் இஸ் யுவர் கோர்ட். நீ எப்படியாவது பாலை ஹிட் பண்ணி காட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிடு. யாரு மேஜிக் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள எல்லார் எதிர்க்கையும் கொண்டு வந்து நிறுத்தலாம். இந்த ருத்ரா எங்க போறான்? பால் எடுத்துட்டு வர போறான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம இங்க வெயிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா வருவான். மேடம் கானன்கோ, இங்க யார் மேஜிக் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. டோன்ட் வரி ருத்ரா, யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்பவே உனக்கு ப்ரொடக்ஷன் கேஜை உருவாக்குறேன். ருத்ரா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். உன் மேல யாரும் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வேற யாரோ இல்ல, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னாலையும் இந்த கேஜை விட்டு வெளியே போக முடியாது, அப்புறம் உன்னோட மேஜிக்காலையும் முடியாது. ஆனா வெளியில இருந்து யார மேஜிக் பண்ணாலும் அது உள்ள வந்து கண்டிப்பா உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ருத்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழிச்சிருவாங்க. அப்புறம் நாங்க சார் மெஜஸ்டிகோக்கு ரிப்போர்ட் அனுப்புவோம். ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது ருத்ரா பாலை தேடி காட்டுக்குள்ள போனான். அப்போதான் எங்களுக்கு அவனை யார் அழிச்சாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். எப்படி எங்க ஐடியா?
விறுவிறுப்பா போயிட்டு இருந்த கேம் இப்ப கெட்டு போயிடுச்சு. ஆமா, இந்த ருத்ரா ஏன் இன்னும் வரல? வாங்க போய் பார்க்கலாம். என்னது இது? ருத்ரா த சேவியர், இன்னைக்கு நீயே கைதாயிட்டியா?